வெல்கம் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 20 to 30 சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பட்டை கிராம் தூள் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னா, நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு எண்ணெய், நெய் ஊற்றிட்டு அது கூட அரைச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி, நான் இது போடுறப்பவே நான் உப்பு எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் அரிசி கலந்து வச்சுருக்க தண்ணியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது கூட ஆஃப் லெமன், உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மூடி விட்டு 2 விசில் விட்டேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். எல்லாமே டேஸ்ட் வைஸ் எல்லாமே எனக்கு ஓகே. லைட்டாக எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.